வணக்கம். இமயம் தலைப்புச் செய்திகள். கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் பணியில் காலதாமதம், பிரதமர் மன்மோகன் சிங் கவலை. பேரவையில் திமுகவை பற்றி தவறாக பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்க கோரிக்கை, மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. ராணுவ தளபதி வி.கே. சிங் புகார் எதிரொலி, டெல்லி, நொய்டா ஆகிய இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் இன்று அதிரடி சோதனை. 2G அலைக்கற்றை ஊழல் தொடர்பான விசாரணை முடிவடையாததால் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பதவிக்காலம் நீட்டிப்பு, கூட்டுக்குழு தலைவர் பி.சி. சாக்கோ தகவல். விரிவான செய்திகள். கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் பணியில் காலதாமதம் ஏற்படுவதற்கு பிரதமர் மன்மோகன் சிங் கவலை தெரிவித்துள்ளார். கங்கை நதிநீர் பாயும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு டெல்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், கங்கை நதி நாளுக்கு நாள் மாசு அடைந்து வருவது வருத்தம் அளிக்கிறது என்றும், தினசரி 2900 மில்லியன் லிட்டர் கழிவு நீர் கலந்து மாசுபடுத்தப்படுகிறது என்றும் கூறினார். கங்கை நதி நீர் பாயும் மாநிலங்கள் நதியை பாதுகாக்க அக்கறை செலுத்த வேண்டும் என்றும், அந்த வகையில் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுகள் கங்கை நதியில் கலக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கங்கையை தூய்மைப்படுத்துவது குறித்து ஆராய அமைக்கப்பட்ட IIT நிபுணர் குழுவினர் ஏற்கனவே அளித்துள்ள 5 அறிக்கை ஆராயப்பட்டு வருவதாகவும், நதியை தூய்மைப்படுத்துவது குறித்து திட்ட வரைவு ஒன்றையும் அவர்கள் தயாரித்து அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்தார். பேரவையில் திமுகவை பற்றி அமைச்சர் தவறாக பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்காததை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவை இன்று கூடியதும் ஆந்திராவில் உள்ள கண்டலேறு அணை வரதையபாளையம் பகுதியில் உள்ள மதகுகள் இடிந்து விழுந்ததால் சென்னைக்கு வரக்கூடிய நீர்வரத்து குறைந்துள்ளதாகவும், இதனால் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் திமுக உறுப்பினர் ஏவா வேலு கூறினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ராமலிங்கம், தண்ணீர் பஞ்சம் என்ற வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனை ஏற்று சபாநாயகர் ஜெயக்குமார் அதனை நீக்க உத்தரவிட்டார். இதையடுத்து காவிரி நதிநீர் பிரச்சனையில் தமிழகத்திற்கு தண்ணீர் பெற்றுத்தராத திமுக இது பற்றி பேசக்கூடாது என்றும் அமைச்சர் கூறினார். இதனை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்ற திமுக உறுப்பினர்களின் கோரிக்கை சபாநாயகர் ஏற்க மறுத்ததால் மு.க. ஸ்டாலின் தலைமையில் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், அதிமுக அமைச்சர் ஒருவர் திமுகவை பற்றி தவறான தகவலை கூறினார் என்றும், அதனை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்ற தங்கள் கோரிக்கையை சபாநாயகர் ஏற்க மறுத்துவிட்டதாகவும் கூறினார். திமுக அரசை குற்றம் சாட்டக்கூடிய வகையில் ஏற்கனவே நடைபெற்ற திமுக ஆட்சியை குற்றம் சாட்ட வகையில் காவேரி நீர் பிரச்சனையை அடையாளம் காட்டி ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். உடனே எங்களை போன்ற உறுப்பினர்கள் எழுந்து வேலவர்கள் பேசிய ஒரு எச்சரிக்கை கலந்த அந்த உரையை குற்றச்சாட்டு என்று சொல்லி நீக்கினீர்கள். ஆனால் பதில் சொல்லக்கூடிய அமைச்சர் ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறார். எனவே அதையும் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று நாங்கள் அவைகளை தொடர்ந்து குரல் எழுப்பினோம். ஆனால் அதற்கு எந்தவித மதிப்பையும் பதிலையும் சபாநாயகர் எங்களுக்கு வழங்கிடவில்லை. எனவே தொடர்ந்து வலியுறுத்தி பார்த்தோம், எங்களை பேச அனுமதிக்கவில்லை. எனவே அதை கண்டித்து இன்று அவையிலிருந்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ராணுவ தளபதி வி.கே. சிங் கூறிய புகாரை அடுத்து நொய்டா, டெல்லி ஆகிய இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். ராணுவத்திற்கு தாத்ரா ராணுவ ட்ரக்குகளை வாங்கியதில் ஊழல் நடைபெற்றதாக ராணுவ தளபதி வி.கே. சிங் கூறிய குற்றச்சாட்டால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் இன்று தலைநகர் டெல்லி மற்றும் நொய்டாவில் 3 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இதனிடையே ஓய்வு பெற்ற 2 ராணுவ அதிகாரிகள் வீடுகள் மற்றும் ஊழலில் தொடர்புடையவராக கருதப்பட்ட வெக்ட்ரா நிறுவன அதிகாரி வீட்டிலும் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். ஏற்கனவே சில ராணுவ அதிகாரிகள் மற்றும் ஃபெமல் நிறுவன அதிகாரிகள் மீது சிபிஐ கடந்த மார்ச் 30ஆம் தேதி வழக்கு பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 2G அலைக்கற்றை ஊழல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணை முடிவடையாததால் குழுவின் பதவி காலத்தை மீண்டும் நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டுக்குழுவின் தலைவர் பி.சி. சாக்கோ,
2G அலைக்கற்றை ஊழல் தொடர்பான விசாரணை முடிவடையாததால் மழைக்கால கூட்டத்தொடர் முடியும் வரை குழுவின் பதவிக்காலத்தை நீட்டிக்குமாறு தீர்மானம் கொண்டுவர இருப்பதாக தெரிவித்தார். மேலும் துறை சார்ந்த அதிகாரிகளை விசாரித்துவிட்டு ராசாவை விசாரிக்க திட்டமிட்டிருந்ததாகவும், ஆனால் கூட்டுக்குழுவில் உள்ள உறுப்பினர்கள் ராசாவை முன்கூட்டியே விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். 2G ஊழல் பற்றிய விசாரணை இன்னும் முடிவடையாததால் மழைக்கால கூட்டத்தொடரில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று PC சாக்கோ நம்பிக்கை தெரிவித்தார். இலங்கையில் இடம்பெயர்ந்த தமிழர்களில் இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் சென்றவர்களை தவிர 95% மறு குடியமர்த்தப்பட்டு விட்டனர் என்று இந்திய எம்பிக்கள் குழுவிடம் அந்நாட்டு பொருளாதார மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பசில் ராஜபக்சே கூறியுள்ளார். இலங்கையில் கடந்த 2009 விடுதலை புலிகளுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையே நிகழ்ந்த இறுதிக்கட்ட போரில் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு இந்திய அரசின் நிதி உதவியுடன் பல்வேறு மறுவாழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பணிகளை பார்வையிடுவதற்காக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் சுஷ்மா சுவராஜ் தலைமையில் 12 பேர் கொண்ட எம்பிக்கள் குழுவினர் கடந்த 16ஆம் தேதி 6 நாள் பயணமாக இலங்கை சென்றனர். கொழும்பில் நேற்று முன்தினம் இலங்கை வெளியுறவு அமைச்சர் பெரிஸ், பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சர் பசில் ராஜபக்சே ஆகியோரை சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது பசில் ராஜபக்சேவிடம் எம்பிக்கள் குழுவினர் இலங்கையின் இறையாண்மையை இந்தியா எப்போதுமே மதிக்கிறது என்றும், இரு நாடுகளுக்கு இடையே நட்பு ரீதியிலான உறவு முறைகளை பலப்படுத்தவே இந்தியா விரும்புகிறது என்றும் தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த பசில் ராஜபக்சே, இலங்கையில் இருந்து இந்தியா மற்றும் சில நாடுகளுக்கு சென்றவர்களை தவிர இடம்பெயர்ந்தவர்களில் 95% பேரை மறு குடியமர்த்தும் பணிகள் நடந்துள்ளன என்றும், இடம்பெயர்ந்தவர்களுக்காக இலங்கை அரசு வீடுகளை கட்டியுள்ளது என்றும், அத்துடன் இந்தியா அளித்த நிதியில் 50,000 வீடுகள் கட்டும் பணியும் நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மிக குறைவான காலத்தில் இலங்கை அரசு அமைதி திரும்ப சென்றுள்ளது என்றும், இந்திய குழுவினர் கிளிநொச்சிக்கு செல்ல வேண்டும் என்றும், அங்கு நிகழ்ந்துள்ள மாற்றங்களை கண்டறிய வேண்டும் என்றும் பசில் ராஜபக்சே கூறினார். பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 8 ரூபாய் உயர்த்துவோம் என்று மத்திய அரசுக்கு எண்ணெய் நிறுவனங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இந்திய எண்ணெய் கழகத்தின் தலைவர் RS புட்டோலா டெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பெட்ரோல் உற்பத்தி விலை உயர்ந்து கொண்டே போகிறது என்றும், கடந்த டிசம்பர் மாதத்திற்கு பின் விலைகளை உயர்த்தவில்லை என்றும் தெரிவித்தார். ஏப்ரல் 1 தேதி முதல் 15 நாட்களில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விற்பனையில் 745 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே பெட்ரோல் மீதான உற்பத்தி வரியை குறைக்காவிட்டால் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 8 ரூபாய் வரை உயர்த்தப் போவதாக மத்திய அரசுக்கு பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. டெல்லியின் 3 மாநகராட்சிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பாஜக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு டெல்லி மாநகராட்சிகளில் பாஜக பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்துள்ளது. தெற்கு டெல்லி மாநகராட்சியில் அக்கட்சி பெரும்பான்மை பலம் பெற 9 வேட்பாளர்கள் குறைவாக உள்ளனர். இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி 3 மாநகராட்சிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டன. 104 வார்டுகளை கொண்ட வடக்கு டெல்லி மாநகராட்சியில் பாஜக 59 இடங்களிலும் காங்கிரஸ் 29 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. பகுஜன் சமாஜ் கட்சி 7 இடங்களிலும், ராஷ்டிரிய லோக்தளம் கட்சி சுயேட்சைகள் தலா 4 இடத்திலும், லோக் ஜனசக்தி 1 இடத்திலும் வெற்றி பெற்றன. தெற்கு டெல்லியில் மொத்தம் உள்ள 104 வார்டுகளில் 44 வார்டுகளில் பாஜக வெற்றி பெற்றது. இந்த மாநகராட்சியில் பெரும்பான்மை பெற பாஜகவுக்கு 9 இடங்கள் தேவைப்படும். காங்கிரஸ் கட்சி 30 வார்டுகளில் வெற்றி பெற்று 2வது இடத்தில் உள்ளது. இந்த மாநகராட்சியில் மட்டும் அதிகபட்சமாக 14 சுயேட்சைகள் வெற்றி பெற்றுள்ளனர். தேசியவாத காங்கிரஸ் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி தலா 5 வார்டுகளிலும், இந்திய தேசிய லோக்தளம் கட்சி 3 வார்டுகளிலும், ஐக்கிய ஜனதா தளம், ராஷ்டிரிய லோக்தளம், சமாஜ்வாதி கட்சி ஆகியவை தலா 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. தெற்கு டெல்லி மாநகராட்சியில் பெரும்பான்மை பெற சுயேட்சைகளின் ஆதரவை பாஜக நாடி வருகிறது. கிழக்கு டெல்லி மாநகராட்சியில் உள்ள மொத்தம் 64 வார்டுகளில் பாஜக 35 வார்டுகளில் வெற்றி பெற்று பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்துள்ளது. காங்கிரஸ் கட்சி 19 வார்டுகளிலும், சுயேட்சைகள் 6 இடங்களிலும், பகுஜன் சமாஜ் கட்சி 3 வார்டுகளிலும், சமாஜ்வாதி 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. இன்னும் பல செய்திகள் உங்களுக்காக இடைவேளைக்கு பிறகு.